9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது வருகை புரிந்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக அலுவலகத்திற்கு தற்பொழுது டிடிவி தினகரன் வருகை புரிந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். 2017 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு டிடிவி தினகரன் முதன்முறையாக அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். இது அந்த கட்சியினரையே எப்படி பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 9 ஆண்டுகளுக்கு பிறகு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு கையெழுத்து என்பது இன்னும் சற்று நேரத்தில் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று காலை மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2017ஆம் ஆண்டிற்கு பிறகாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருப்பது அக்கட்சியினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக சரியாக 9 ஆண்டுகளுக்கு பிறகாக அவர் தற்போது வருகை தந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை சென்னை அடையாறில் டிடிவி தினகரன் தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையிலேயே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுமார் 10 தொகுதிகள் வரை கேட்கப்படலாம் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் அவர் அமமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது டிடிவி தினகரன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருகை புரிந்துள்ளனர்.